கோவை மாவட்டத்திற்கு நீராதாரமாக உள்ள சிறுவாணி அணையில் நீர் உறிஞ்சும் கிணற்றுக்குள் உள்ள குழாயை கேரள அரசு நிரந்தரமாக மூடியதால் தமிழக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் திகைப்படைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் வசிக்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை விளங்குகிறது. சிறுவாணி அணையை பராமரிக்கும் அதிகாரம் கேரள நீர்ப்பாசனத்துறையிடம் உள்ளது. இந்த அணையில் உள்ள கிணற்றிலிருந்து 4 வால்வுகள் வழியாக தண்ணீர் எடுக்கப்பட்டு கோவை மாவட்டத்திற்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இதை தடுக்கும் முயற்சியில் பலமுறை கேரள அரசு ஈடுபட்டது. இந்நிலையில் தற்போது கேரளா மீண்டும் சிறுவாணி அணை கிணற்றுக்குள் உள்ள குழாயை கான்கிரீட் போட்டு அடைத்துள்ளது. பராமரிப்பு அதிகாரம் கேரளாவிடம் இருப்பதால் அதை தடுக்க முடியாமல் தமிழக குடிநீர் வாரிய அதிகாரிகள் திகைப்படைந்துள்ளனர். இதனால் கோவையில் குடிநீர் விநியோகம் கேள்விக்குறியாகியுள்ளது. 1 மீட்டர் அளவிற்கு நீர் இப்பொழுது இருக்கிற போது கடைசியாக இருக்கிற அந்த வால்வை மூடிவிட்டு இனி நீர்வரத்து மழை பெய்து வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு மேலே இருக்கிற நீர் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று இன்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையை கடந்த ஆண்டே யோசித்திருக்கிற கேரள அரசாங்கமும் அதிகாரிகளும், அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதிகாரிகளும் யோசித்திருந்தால் இந்த நிலைமை இங்கே வந்திருக்காது. கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து செவ்வாய்க்கிழமை அன்று கோவையில் தமிழ் அமைப்பினர் அரசு விரைவு பேருந்து நிலையத்தில் உள்ள கேரள மாநில பேருந்துகள் முன் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கேரள அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர்.